விளக்கெண்ணெய் பயன்படுத்துறதுனால கிடைக்கிற 10 முக்கியமான நன்மைகள். வயிற்று பிரச்சனை மட்டுமில்ல. பொதுவா விளக்கெண்ணெய்னாலே வயிற்றை சுத்தப்படுத்த தான் நினைப்போம். ஆனா இதை உடம்பில தேய்ச்சு மசாஜ் பண்றதுனால கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை நீக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி. இதை பயன்படுத்துறதுனால உடம்போட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அப்புறம் மசில் பெயினுக்கும் இது ஒரு நல்ல மருந்தா இருக்கு. மூட்டு ஆரோக்கியம். உடம்புல நீர் சத்தை அப்படியே தக்க வச்சுக்க இது உதவுது. முக்கியமா மூட்டுகள்ல உராய்வு ஏற்படாம தடுக்கிற ஒரு நல்ல லூப்ரிகன்ட் மாதிரி இது வேலை செய்யுது. நீண்ட கால ஆரோக்கியம். சுருக்கமா சொல்ல போனா முறையா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது இல்லனா மசாஜ் பண்றது நம்ம உடம்பை எப்பவும் புத்துணர்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்க உதவும். ஒரே வரியில சொல்லணும்னா விளக்கெண்ணெய்ங்கிறது வெறும் வயிற்றுக்கான மருந்து மட்டும் இல்ல, அது நம்ம முழு உடம்பையும் புதுப்பிக்கிற ஒரு இயற்கை ரகசியம். 1. தொப்புள் மசாஜ். உடம்போட மெயின் சென்டர். நம்ம உடம்போட எனர்ஜி சென்டர் அப்படின்னு சொன்னா அது நம்ம தொப்புள் தான். இது சும்மா ஏதோ ஒரு சாதாரண உறுப்பு கிடையாதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நரம்பு மண்டலத்தோடையும் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஷார்ட்கட் இது. தொப்புள்ள எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணும்போது அது உடம்புக்குள்ள இருக்கிற ரிப்பேர் வேலைகளை, இன்டர்னல் ரிப்பேர் சிஸ்டமை ரொம்ப வேகமா நடக்கும்படி தூண்டிவிடும். இதனால உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். எப்படி செய்யணும்? கொஞ்சமா விளக்கெண்ணெயை எடுத்து தொப்புள்ள வச்சு கடிகாரம் உள்ள சுத்துற மாதிரியே கிளாக்வைஸ் டிரெக்ஷன் மெதுவா மசாஜ் பண்ணுங்க. சைனஸ் தொந்தரவு இருக்கா? இதோ ஒரு சூப்பர் தீர்வு. சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த தலபாரமும் மூக்கடைப்பும் எவ்வளவு பெரிய கொடுமைன்னு. மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு அடிக்கடி மாத்திரை மருந்து சாப்பிடுறதை விட நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு இயற்கையான லூப்ரிகேஷன் கொடுக்கறது தான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். விளக்கெண்ணெய் அந்த வேலையை சூப்பரா பண்ணும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுமா? முதல்ல கொஞ்சமா விளக்கெண்ணெயை எடுத்துக்கங்க. லேசா வெதுவெதுப்பா இருந்தா இன்னும் பெட்டர். உங்க விரல்களால சைனஸ் அதிகமா பாதிக்கப்படுற இடங்கள்ல, அதாவது மூக்க சுத்தியும் அப்புறம் நெத்தி பகுதியிலையும் மெதுவா தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்க்கும் போது அந்த இடங்கள்ல இருக்கிற நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பாதையில இருக்கிற அடைப்புகள் எல்லாம் மெதுவா நீங்கிடும். அப்புறம் என்ன, தலபாரம் குறைஞ்சு மூச்சு விடுறது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். கல்லீரல் கிளீனிங். உடம்போட மெயின் ஃபில்டர். ஸ்ட்ராட்டஜிக் லிவர் டீடாக்ஸ். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய குப்பை தொட்டி. அதே சமயம் ஒரு முக்கியமான ஃபில்டர் எதுன்னு கேட்டா அது நம்ம கல்லீரல், லிவர் தான். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற நச்சுக்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து உடம்ப சுத்தமா வச்சுக்கிற வேலையை இதுதான் செய்யுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அவசரமான லைஃப் ஸ்டைல்ல கண்டதையும் சாப்பிடுறதுனாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்ம கல்லீரலுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகும். அதுக்கும் ஒரு சின்ன எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தேவைப்படுது. எப்படி செய்யணும்? உங்க வயித்துல வலது பக்கத்தோட மேல் பகுதியில தான் கல்லீரல் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சமா விளக்கெண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க. கடிகார முள்ளு சுத்துற மாதிரி கிளாக்வைஸ் டைரக்ஷன் நிதானமா மசாஜ் பண்ணுங்க. இப்படி செய்யறதுனால கல்லீரல்ல இருக்கிற செல்கள் புதுப்பிக்கப்படும், செல்லுலார் ரிப்பேர். அது மட்டும் இல்லாம அங்க தேங்கி இருக்கிற நச்சுக்களை வெளியேத்த இது ஒரு பெரிய தூண்டுதலா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மெஷினுக்கு ஆயில் போட்டு சர்வீஸ் பண்ற மாதிரி உங்க லிவரை நீங்களே சர்வீஸ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பர் வழி. 4. வேகஸ் நரம்பு தூண்டல். உடம்போட மாஸ்டர் கண்ட்ரோல். வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல். நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள்லயே ரொம்ப நீளமானதும் முக்கியமானதுமான நரம்பு இந்த வேகஸ் நரம்பு, வேகஸ் நர்வ். இத நம்ம உடம்போட மாஸ்டர் கண்ட்ரோல்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம மனசு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதெல்லாம் இந்த ஒரு நரம்பு தான் முடிவு பண்ணுது. உடம்புக்குள்ள ஏதாச்சும் கிருமி இல்லனா இன்ஃபெக்ஷன் வந்தா அதை முதல்லையே தடுத்து நிறுத்துற பவர் இந்த வேகஸ் நரம்புக்கு உண்டு. எப்படி மசாஜ் பண்ணணும்? இந்த வேகஸ் நரம்பு நம்ம மூளையில ஆரம்பிச்சு கழுத்து வழியா வயிற்று பகுதி வரைக்கும் போகுது.
குறிப்பா வயிற்று பகுதியில விளக்கெண்ணெயை வச்சு கடிகார முள்ளு சுத்துற திசையில கிளாக் வைஸ் நிதானமா மசாஜ் பண்ணுங்க. இப்படி செய்யறதுனால தூங்கிக்கிட்டு இருக்கிற உங்க நரம்பு மண்டலம் அப்படியே விழிச்சிக்கும். இதனால என்ன லாபம்? இது உங்க உடம்போட எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கிடும். அதாவது வெளியிலிருந்து வர்ற கிருமிகள் உங்க உடம்ப தாக்காம ஒரு கோட்டை மாதிரி இது பாதுகாக்கும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு மனசும் உடம்பும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறத நீங்களே உணர முடியும். 5. மூட்டு மற்றும் தசைவலி. இனி கவலையே வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சின்ன பசங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை இந்த மூட்டு வலி, கழுத்து வலி மற்றும் தோள்பட்டை வலி. முக்கியமா மணிக்கணக்கா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை பார்க்கறதுனாலையும் ஃபோன் பார்க்கறதுனாலையும் நம்ம உடம்பு ரொம்பவே பாதிக்கப்படுது. ஏன் இந்த வலி வருது? நம்ம மூட்டுகள்ல இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை புடைஞ்சு அங்க ஒரு விதமான வறட்சி ஏற்படுது. இதனால அந்த இடத்துல வீக்கம் உண்டாகி நமக்கு பயங்கரமான வலியை தருது. விளக்கெண்ணெய்ங்கிறது ஒரு அற்புதமான நேச்சுரல் லூப்ரிகண்ட். வண்டிக்கு ஆயில் போடுற மாதிரி இது நம்ம மூட்டுகளுக்கு இடையில இருக்கிற அந்த வறட்சியை போக்கி இயல்பான அசைவுக்கு ரொம்பவே உதவி பண்ணுது. தீர்வும் பலன்களும். பிரச்சனை, தீர்வு விளக்கெண்ணெய் வைத்தியம். தசைவலி மற்றும் வீக்கம். வலி இருக்கிற இடத்துல தினமும் விளக்கெண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுங்க. இது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி வீக்கத்தை குறைக்கும். கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி. மூட்டுகளுக்கு தேவையான அந்த பசைத்தன்மையை கிரீசிங் இது கொடுக்கறதுனால இறுக்கமா இருக்கிற தசைகள் ரிலாக்ஸ் ஆகும். தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வலி இருக்கிற இடத்துல லேசா எண்ணெயை தேய்ச்சி விடுங்க. அது உங்க மூட்டுகளை ரொம்பவே சுலபமா அசைக்க உதவும். 6. குடல் ஆரோக்கியம். வயிறை கிளீன் பண்ண ஒரு கட் ரீசெட். வயிறு சுத்தமா இருந்தா முக்கால்வாசி நோய் வராது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம வயிறு சுத்தமா இருந்தாலே அந்த நாள் முழுதும் ரொம்ப தெம்பாவும் உற்சாகமாவும் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சாப்பாட்டு முறையால நிறைய பேருக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ஒரு பெரிய தொந்தரவா இருக்கு. இது உங்க வேலையில இருக்கிற கவனத்தையே சிதறடிக்கும். இந்த ஒரு முழுமையான கட் ரீசெட் பண்றதுக்கு விளக்கெண்ணெய் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். எப்படி பயன்படுத்தணும்? உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தா தினமும் இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்துங்க. வெதுவெதுப்பான பால் இல்லனா தண்ணியில ஒரு ஸ்பூன் கலந்து குடிக்கலாம். இது உங்க குடலை மென்மையாக்கி அங்க தேங்கி இருக்கிற கழிவுகளை ரொம்ப ஈஸியா வெளியேற்ற உதவும். இதனால மறுநாள் காலையில நீங்க ரொம்ப லேசாவும் புத்துணர்ச்சியாவும் உணர்வீங்க. முக்கியமான விஷயம், இது ஏதோ ஒரு நாள் செஞ்சா போதாதுங்க. சிறப்பான ரிசல்ட் கிடைக்கணும்னா இதை தினமும் இரவு எவ்ரி நைட் ஒரு வழக்கமா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். 7. ஆளும் சமநிலை. பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். PCOD, PCOS. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இளம் பெண்கள்ல இருந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கவலை இந்த PCOD, PCOS பிரச்சனைகள் தான். இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பேலன்ஸ் இல்லாம போறதுதான். ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த சிஸ்டத்தை திரும்பவும் பழையபடி சீர் பண்றதுக்கு விளக்கெண்ணெய் ஒரு அற்புதமான இயற்கையான மருந்தா இருக்கு. எப்படி வேலை செய்யுது? தினமும் இரவு நேரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டோ இல்லனா வெளிப்புறமா அடிவயிற்றுல தேய்ச்சு மசாஜ் செஞ்சோ வரும்போது அது உடம்புல இருக்கிற PG2 ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ் மாதிரியான ஹார்மோன் காரணிகளை சீர் செய்யுது. இது அந்த ஹார்மோன் சுரப்பை ஒழுங்குபடுத்தி மாதாந்திர சுழற்சியை சரி பண்ணவும் வலியை குறைக்கவும் உதவும். இதை நீங்க ஒரு பிளான் மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே உங்க ஹார்மோன் பிரச்சனைகள் படிப்படியா குறையறத நீங்களே உணர முடியும். 8. தழும்புகள் மற்றும் தசை திசு சீரமைப்பு. சருமத்தோட எலாஸ்டிசிட்டி குறையும் போதுதான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. அதே மாதிரி தசை திசுக்களும் அவ்வப்போது ரிப்பேர் செய்யப்படணும். தழும்புகள் இருக்கிற இடத்துல இரவு நேரத்துல விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுங்க. இது தசை திசுக்களை தூண்டி சருமத்தை புதுப்பிக்கும். ஒரு சில நாள்ல இது நடக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செஞ்சுக்கிட்டே வந்தா தழும்புகள் மறையறதுல ஒரு மேஜிக் நடக்கும். 9. ஐமஸ் சுரப்பி, இம்யூனிட்டி பூஸ்ட். நம்ம நெஞ்சு பகுதியில இருக்கிற தைமஸ் சுரப்பி தான் T செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களை ஆக்டிவேட் பண்ணுது. இதுதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோட பவர் ஹவுஸ். இந்த தைமஸ் சுரப்பி இருக்கிற இடத்துல
விளக்கெண்ணெய் வச்சு கடிகார சுற்றுல மசாஜ் பண்ணுங்க. இது இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பில்டு பண்ணி அடிக்கடி உடம்பு முடியாம போறதை தடுக்கும். 10. உடல் வறட்சி மற்றும் ஈரப்பதம், கம்பாட்டிங் ட்ரைனஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க தண்ணி குடிச்சா மட்டும் உடம்பு ஹைட்ரேட்டடா இருக்கும்னு. ஆனா அது மட்டும் பத்தாது. உடம்புல போதுமான எண்ணெய் பசை, ஆயில் கண்டென்ட் இல்லைன்னா நீங்க குடிக்கிற தண்ணி உடம்புல தங்காது. விளக்கெண்ணெய் ஒரு சீல் மாதிரி வேலை செஞ்சு உங்க உடம்புல இருக்கிற ஈரப்பதம் வெளியே போகாம பாதுகாக்கும். இது சருமத்துக்கும் கண்களுக்கும் ஒரு நல்ல லூப்ரிகேஷனை கொடுத்து வறட்சியை விரட்டும். இந்த 10 குறிப்புகளையும் உங்க அன்றாட வாழ்க்கையில, எவ்ரிடே லைஃப்ல சின்ன சின்ன மாற்றங்களா கொண்டு வாங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.